நீதி நிலைநாட்டப்படுவதற்கு யானோ அரசன் யானே கள்வன் என்று வெண்கற்ற குடை உடைந்து நொறுங்கி விழ, செங்கோல் உடைந்து கீழே நொறுங்க, கீழே உருண்டவாறு உயிர் நீத்தானே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். நீதியை காக்க தன்னுயிரை தந்ததால் சேரன் செங்குட்டுவன் அது பற்றி குறிப்பிடுகிற போது, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் செல்கையில் நிமிர்த்தி சென்றது என்று அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும், உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் யாற்றுதும் நாம் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்தில் புதூர் புகார் நகரமும் மதுரை நகரமும் வஞ்சி நகரமும் ஒரே வரிசையிலே வர்ணிக்கப்பட்டு, புலிக்கொடியும் மீனக்கொடியும் வில்கொடியும் சமமானவை என்ற கருத்தை பதிய வைத்த இளங்கோவடிகள் இந்த மதுரை மூதூரினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது, மதுரை காஞ்சியிலே இடைக்குன்னூர் கிழார் எதை சொன்னாரோ அதே போல எத்தனை தெருக்கள் இருக்கின்றன, அத்தனை தெருக்களிலும் அங்காடிகள் இருக்கின்றன. பட்டு ஆடைகளை விற்பதற்கு ஒரு தெரு, தங்க ஆபரணங்களை விற்பதற்கு ஒரு தெரு, தானியங்களை விற்பதற்கு ஒரு தெரு என்று அனைத்தையும் விவரித்துவிட்டு மதுரை காஞ்சி என்று ஏன் பெயரிட்டார் என்றால், மதுரை என்பது இடப்பெயர், காஞ்சி என்றால் நிலையாமை, வாழ்க்கை நிலையாமை. அது வாழ்க்கை நிலையற்றது என்பதை சுட்டிக்காட்டி, நீ போர்க்களங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் இந்த நாட்டு மக்களினுடைய துயரத்துக்கு யார் பதில் சொல்வது, வேளாண் பெருமக்களுக்கு யார் பதில் சொல்வது என்று அறிவுரை புகட்டிய மதுரை காஞ்சி சுட்டிக்காட்டுகின்ற மதுரை மாநகரில் நடைபயணத்தில் 11வது நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து, நான் கவலைப்பட்டதை போல எந்த விபரீதமும் எனக்கு ஏற்பட்டு விடாமல் நான் நிம்மதியாக, இனி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை,